சரி, இப்ப கவனிங்க. நம்ம இதுவரைக்கும் 2 தலைப்புகள சில விடயங்கள பார்த்திருக்கோம். முதலாவது தொழில்நுட்பம் என்றா என்ன? டெக்னாலஜி என்றால் என்ன என்று பார்த்திருக்கோம். அதுக்கு பிறகு தொழில்நுட்பத்தின்ட அறிமுகம். அத பார்த்தோம். வரைவிலக்கணத்தோட பார்த்தோம் தொழில்நுட்பத்தின்ட அறிமுகத்த. அதுக்கு பிறகு தொழில்நுட்பத்தின்ட வளர்ச்சி. எவ்வாறான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? அதோட காலங்கள் என்ன? பிரதானமான காலங்கள் என்ன? தொழில்நுட்பத்தின்ட வளர்ச்சியில பிரதானமான காலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? அதோட அதன் கண்டுபிடிப்புகள் காலத்துக்கு காலம் ஏற்றாற்போல் அதோட கண்டுபிடிப்புகளை வச்சுக்கொண்டு அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அல்லது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்ற விஷயத்தை என்ன செஞ்சிருக்கோம்? இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப 2 விடயம் பார்த்திருக்கோம். காலத்தின் அடிப்படையில என்னென்ன காலங்கள் என்று வகைப்படுத்தி கொண்டு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பார்த்திருக்கோம். அதுக்கு பிறகு அந்த காலங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் அடிப்படையில திரும்ப என்ன செஞ்சிருக்கோம்? மேலும் வகைப்படுத்திருக்கோம். அதுல கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம், நவீன காலம், அதிநவீன காலம், மறுமலர்ச்சி காலம், இப்படி உலகப் போர்க்காலம், அப்படியான நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கு? ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வந்திருக்கோம். சரிதானே? சரி, இப்ப அதே போல 3வது விடயம் அதுல பார்க்க போறது என்னன்னு சொன்னா, தொழில்நுட்பவியலின் திருப்புமுனை. இப்ப அந்த டெக்னாலஜியில டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த கண்டுபிடிப்பால நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். அப்படியான விஷயத்துக்கு அடித்தளமாக இருக்கிறத தான் சொல்றது திருப்புமுனை என்று. அதாவது உதாரணமாக நெருப்புன்ற விஷயத்தை பார்த்தோம்னா, நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நிறைய மாற்றம் வந்திருக்கு. உணவை வேக வச்சு சாப்பிடுறது, சமைச்சு சாப்பிடுறது. இப்ப பச்சையா சாப்பிட்ட இறைச்சி எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியா சுட்டு அல்லது கறியாக்கி சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு விஷயம் இருக்கும். அல்லது நெருப்பால நம்ம இப்ப பயன்படுத்துற நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யுது? நெருப்பு உதவி செய்யுது. அப்ப அந்த நெருப்புன்ற விஷயம் எவ்வாறு உதவி செய்யுது? அந்த அப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு என்ன சொல்றாங்க? திருப்புமுனைன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, முதலாவது விஷயம் சொல்லப்படுது என்று சொன்னா, தொழில்நுட்பவியலின் திருப்புமுனைக்குள் என்ன சொல்லப்படுது பாருங்க. தொழில்நுட்பவியலில் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புதிய பாதையை கண்டறிதல் தொழில்நுட்பவியலின் திருப்புமுனையாகும். உண்மைதானே? ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்படுதுன்றா தம்பி, அந்த விஷயத்தால் என்ன செய்யணும்? ஒரு புதிய பாதை ஒன்று இருக்கணும். அதால நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கப்படணும். அப்படியான விஷயங்களை கொண்ட தொழில்நுட்பவியல் தான் என்ன சொல்றாங்க? திருப்புமுனை என்று சொல்றாங்க. சரி, அந்த திருப்புமுனைக்குள்ள என்னென்ன விடயங்கள் வருது பார்க்கறதுக்கு முதல்ல வெளியே கொள்ளுங்க. வெளியிட்டு சொல்லுங்க. ஹெடிங் போடுங்க. தொழில்நுட்பவியலின் திருப்புமுனை. அதுல இருக்கிற முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. தொழில்நுட்பவியலில் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புதிய பாதை கண்டறிதல் தொழில்நுட்பவியலின் திருப்புமுனையாகும். இந்த பாயிண்ட் எழுதி சொல்லுங்க எனக்கு வேகமா. வெளியிட்டீங்களா? கதைக்கிற கஷ்டமான ஒரு மெசேஜ் போட்டாலும் எனக்கு ஓகே. செட்ல போட்டு விட்டீங்கன்னா பாப்பேன். முடிஞ்சது, அடுத்த விஷயத்துக்கு போமா. இங்க கதைக்கிற எனக்கு தெளிவில்லாம இருக்க ஒரு மெசேஜ் பண்ணி போடுங்க. சரி, ஓகே. சரி, தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப அந்த தொழில்நுட்பவியலின் திருப்புமுனை என்றது ஒரு விஷயத்துல தங்கி இருக்கல்ல. சரிதானே? அந்த தொழில்நுட்பவியல் என்ற திருப்புமுனைகள் டேர்னிங் பாயிண்ட் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இல்ல. நிறைய நிறைய காலத்துக்கு காலம் ஏற்றாற்போல் என்ன செய்யுது? நிறைய நிறைய கண்டுபிடிப்புகள் வருகுது. அந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே என்னன்னு சொல்றாங்க? அந்த தொழில்நுட்பவியல் என்ற திருப்புமுனை என்று சொல்றாங்க.
அதுல முதலாவது விடயம் தான் என்ன? நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டமை. இங்க பாருங்க, நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நம்மட உலகத்துல நிறைய மாற்றம் வந்து இருக்கன. நெருப்பை வச்சுதான் என்ஜின் கண்டுபிடிச்சாங்க. அந்த தகன என்ஜின் கண்டுபிடிச்சாங்க, சரிதானே? பின்னுக்கும் படிப்போம் அதை பற்றி. அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்யுது? நெருப்பு உதவுது. அப்ப நெருப்பு ஆரம்பத்துல கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிருக்காங்க? முதலாவது ஆதி மனிதன் நெருப்பின் பயன்பாடை பார்த்தோம்னு சொன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலே இருந்து என்ன செய்யுது? அந்த நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னர் என்ன செஞ்சிருக்கான்? உணவுகளை சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். இப்ப நெருப்பு இல்லாம எந்த விஷயமும் நடைபெறாது. இப்ப நெருப்பு இல்லாமக்கு எதையும் செய்ய இயலுமான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இப்ப நம்ம சமைக்கிறதுக்கு பாவிக்கிற கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், எல்லாமே என்ன இறுதியா வார விஷயம் என்ன? நெருப்பு தானே. அப்ப அப்படியான விஷயம் இருக்கக்குள்ள ஒரு என்ஜின் வந்து இயங்குறதுக்கு உள்ளுக்கு நடக்கிற தகனம் என்ன? நெருப்பு தான். நெருப்பு பிறப்பிக்கப்பட்டுதான் நடக்குது. அது சக்தியாக மாற்றப்படுகிறது. அப்ப இப்படியான நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யுது? நெருப்பு உதவியாக இருக்குது. இப்ப நெருப்பு இல்லையென்றா ஒரு விஷயமும் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டுது. இதற்கு எழுதுங்க, நெருப்பண்டு போட்டு எழுதுங்க 3 பாயிண்டையும். அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. அடுத்த விடயத்துக்கு போவோம். திருப்பு முனைகள்ல முதலாவது நெருப்பு கண்டுபிடிச்சது எழுதிட்டோம். அடுத்தது சில்லு கண்டுபிடிக்கப்பட்டது, சரிதானே? அந்த விஷயத்த பாருங்க. இப்ப உண்மையா சில்லு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நம்ம இன்றைக்கு ஓடுற பஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், சைக்கிள் ஆகட்டும், மோட்டார் பைக் ஆகட்டும், எல்லாமே என்ன? இந்த சில்லு கண்டுபிடிக்கப்பட்டதுன்ற இறுதியான ஒரு நகர்வு தான் என்ன. இப்ப அந்த ஆரம்பத்துல சில்லு கண்டுபிடிக்கப்பட்டதால இன்றைக்கு இந்த வாகனங்கள் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். அப்ப பாருங்க, ஆரம்பத்துல என்ன செஞ்சிருக்கான்? பொருட்களை கையால இழுத்து கொண்டு போயிருக்கான். அப்ப இழுத்து கொண்டு போக்குள்ள அல்லது சுமந்து கொண்டு போக்குள்ள அது கஷ்டமாக இருந்திருக்கேனே. இல்லை விலங்குலையும் வச்சு கொண்டு கொண்டு போயிருப்பான். கொண்டு போகல அப்படியான டைம்ல வந்து கடும் கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அந்த உருண்டையான மரக்குத்திகளுக்கு தானே அதுல பொருளை வச்சு தள்ளி கொண்டு போயிருக்கான். அப்ப அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கு? அது இலகுவா இருக்கு. இப்ப நம்ம இலகுவா சொல்றோம், மரக்குற்றில வச்சு உருட்டிட்டு போனான் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இலகுவா சொல்றோம். ஆனா அது ஒரு நாள் 2 நாள் நடந்துட்டு மட்டும் பார்த்தா இல்ல. அவன் தட்டை இல்லாத பொருட்கள் என்ன, ஒரு சதுரமான கற்களை பயன்படுத்தியிருப்பான், முக்கோணமான கற்களை பயன்படுத்தியிருப்பான். இப்படியான எல்லா விஷயத்திலையும் வச்சு தள்ளி பார்த்திருப்பான். அது கணக்க காலம் எடுத்திருக்கும். எடுத்தோனே சில்லு கண்டுபிடிக்க இல்லை. இப்படியே நீண்ட காலத்துக்கு பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கும்? அந்த உருளையான பகுதியில பொருளை வச்சு கொண்டு தள்ளக்குள்ள அது இலகுவாக உருண்டிருக்கும். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? இப்படி உருளை உருளை வடிவான பொருளை வச்சு பொருட்களை கொண்டு நகர்த்தலாம் என்று. அதுக்கு பிறகுதான் அந்த சில்லு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, சரிதானே? அப்ப ஆரம்ப காலத்துல இந்த சில்லு கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு நமக்கு. நிறைய வாகனங்கள் இயங்குறதுக்கும், நிறைய விஷயங்களை உருவாக்குறதுக்கும், இலகுவாக செய்யறதுக்கும் இந்த சில்லு என்ன செய்யுது? உதவுது. இப்ப சில்லுன்னு சொல்லக்குள்ள இப்ப நிறைய சில்லு சொல்லலாமே. வாகனம் மட்டும் இல்ல. இப்ப வாகனத்துக்குள்ள வார ஒரு பார்ட்ஸுகள் இருக்குதானே, பகுதிகள், அதுக்குள்ளேயும் பாருங்க சில சில சில்லுகள் இருக்கும். அந்த சில்லு எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இந்த ஆரம்பத்திலிருந்து சில்லு கண்டுபிடிக்கப்பட்டதுன்ற விளைவாத்தான் இன்றைக்கும் பயன்படுத்துறாங்க. இது ஒரு கழுவி கொடுங்க, வெளியிட்டு சொல்லுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம்.
சரியா? அடுத்தபடி எதுக்குள்ள போமா? சரி, ஓகே. அடுத்தபடி எதுக்குள்ள போவோம் பாருங்க. ஓகே, அடுத்த விடயம் சில்லுக்கு அடுத்தாக வர்றது என்ன? நீர்ச்சில்லு. சரிதானே? இப்ப சில்லு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? அந்த சில்லை கொண்டு எங்க பயன்படுத்துறாங்க? நீர்நிலைகள்ல பயன்படுத்துறாங்க. நீர்நிலைகள்ல பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணத்தை பார்த்தோம்னு சொன்னா, இத பாருங்க, இதுல இருக்கிற 3 பாயிண்டையும் பார்த்தாலே எல்லாம் விளங்கும். கிரேக்க உரோம காலத்துல வந்து நீர்ச்சில்லுகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டதுக்கு என்ன இருக்காம்? சான்றுகள் இருக்காம். அதாவது கிரேக்க உரோம காலத்துல என்ன செஞ்சுக்காங்க? நீர்ச்சில்லுகளை பயன்படுத்திக்காங்க. என்ன காரணம்? இப்ப நீர்நிலைகள்ல, நீர்நிலை ஓரங்கள்ல வந்து கரையோரங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க? பயிர் செஞ்சிருப்பாங்க. நான் சொல்லிக்கிறேன், குடியேற்றங்கள்னு சொல்லக்குள்ள நிறைய பயிர் உற்பத்திகளை செஞ்சிருப்பாங்க. அந்த பயிர் உற்பத்திகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு கையால் அள்ளி கொண்டு போறதை விட நீர்ச்சில்லுகளை பயன்படுத்தி வாய்க்கால் மாய் வெட்டி விடுது. நீர்ச்சில சுத்த சுத்த என்ன செஞ்சிருக்கும்? நீர்ச்சில்ல சுழட்டக்குள்ள அந்த வாய்க்காலால் என்ன செய்யும்? தண்ணி ஆத்திலேயோ ஓடையிலேயோ இருக்க தண்ணி என்ன செய்யும்? உள்ளுக்குள்ள வரும். அப்படியான பயன்பாட்டின் மூலமா என்ன செஞ்சிருக்காங்க? நிறைய பயிர்களை வளர்த்திருப்பாங்க. அப்படியானதுக்கு உதவுனதான் என்ன? நீர்ச்சில்லை. அதுமாய் நீரின் ஓட்டத்தில் சில்லினை சுழலச் செய்து தானியங்களின் தோலினை நீக்கல், குற்றுதல் போன்ற பணிகளும் செய்யப்பட்டிருக்கு. பயிற்சியை மட்டுமாண்டு பார்த்தோம்னா இல்ல, அந்த நீர்ற ஓட்டத்துல சில்ல வச்சோன்னு என்ன செய்யும்? சில்லு வந்து தண்ணி படப்பட சுற்றும், என சுழலும். அப்படி சுழல்றதை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்காங்களாம்? அதால தானியங்கிற தோலை வந்து நீக்கிருக்காங்கன்னு. அதாவது இப்ப நம்ம நெல்லு குட்டுறமாய் அந்த தானியங்கிற தோலை என்ன செஞ்சுக்காங்க? நீக்கிருக்காங்க. அல்லது அந்த நெல்லு குற்ற என்று சொல்வதுதான். இப்ப நெல்லு குத்துறம் என்று சும்மா பேச்சு வழக்கில் கதைப்போம் என்ன. அப்படியான விஷயங்களையும் அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. தானியங்களை வந்து அதுல இருக்க தோலை வந்து வேறாக்குறதுக்கு அந்த முறையை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த முறையை வச்சு கொண்டுதான் இப்ப என்ன செய்யறாங்க? இந்த நீர், இப்ப நீர்னால கரண்ட் செய்கிற உற்பத்தி நிலையங்களுக்கு நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்குன்னு, அந்த நிலையங்கள்லையும் இதே போல ஒரு சுழலியை தான் பயன்படுத்துறாங்க. அந்த சில்லுல, அதாவது அது வந்து இரும்பால அல்லது உருக்கால செய்யப்பட்ட சுழலியாக இருக்கும். அதுவும் அப்படி இருக்கும். நீர் பட்டோனே அந்த சுழலி என்ன செய்யும்? வேகமாக வந்து சுழலும். அதை வச்சுதான் என்ன செய்யறாங்க? மின் உற்பத்தியை பிறப்பிக்காங்க. அப்ப பாருங்க, ஆரம்ப காலத்துல கிரேக்க ரோம காலத்துல பயன்படுத்தின அந்த சில்லுண்ட வளர்ச்சி எங்க இருக்குது? இன்றைக்கு வரைக்கும் நம்ம கரண்ட் உற்பத்தி செய்யறது கூட அதே டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட தான் என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். ஒரு கழியை கொள்ளுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம் பாருங்க. சரிதானே? ஓகே. வெளியிட்டீங்க தம்பி என்ன? ஓஹோ. சரி, ஓகே ஓகே. சரி, அடுத்த விடயம் இது மிக முக்கியமான ஒரு பகுதி. சரிதானே? இப்ப தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் வந்து அதன் திருப்பு முனை என்றும் பார்க்கக்குள்ள இந்த வார்ப்பிரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது மிக முக்கியம். ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம என்ஜின் உற்பத்தி, நம்மளோட வாகனங்கள்ற பயன்பாட்டுக்கும் நம்ம பயன்படுத்தப்படுற நிறைய உபகரணங்களுக்கும் அதை உருவாக்குற மூலகமாக இருக்கிறது இந்த வார்ப்பிரும்பு தான். சரிதானே? அப்ப அத வந்து இங்க பாருங்க, இந்த வார்ப்பிரும்பு வாத்தல் என்ற இந்த தொழில்நுட்பம் எங்க ஆரம்பிச்சுக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா, சீனாவுலான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கு?
ஆரம்பிச்சிருக்கு. அங்கதான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சீனாவுல. என்ன காலப்பகுதின்னு பார்க்கக்குள்ள கிறிஸ்துவுக்கு முன் 500 ஆண்டுகள் அளவுல வந்து கண்டுபிடிச்சாங்க சைனாவுல. இதுல பாருங்க, உருக்கில இருக்கிற உருக்கில இருக்கிற கார்பன் சதவீதத்திலும் கூடிய சதவீதம் உள்ள இரும்பு வார்ப்பிரும்பு எனப்படும்னு சொல்றாங்க. அதாவது இப்ப சாதாரண உருக்கில் இருக்கிற கார்பன் அளவை விட இந்த வார்ப்பிரும்புல கூடிய அளவான கார்பன் இருக்குமாம். அதான் சொல்றாங்க. அந்த கார்பன் அளவு வந்து 1.7% தொடக்கம் 2.5% வரைக்கும் இருக்கும். இதுதானே சாதாரண உருக்கில் இருக்கிற கார்பன் அளவை விட வந்து அதிகமான கூடிய அளவான கார்பன் சதவீதம் இருக்கும். அப்படியான இரும்பை சொல்றாங்க, வார்ப்பிரும்புன்னு சொல்றாங்க. அந்த கார்பன் சதவீதம் சொல்லப்பட்டிருக்கு 1.7% தொடக்கம் 2.5% சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, வெண்கலம் இருக்குதானே, அந்த வெண்கலத்தை போல குறைந்த வெப்பநிலை உருகுமாம். அப்பண்டா என்ன செய்யலாம், இலகுவாக வந்து அதை உருக்கி அவங்களுக்கு தேவையான வடிவத்துக்கு மாத்திரத்துக்கு இலகுவா இருக்கும். இப்ப கூடிய வெப்பநிலையில உருகமாட்டா கஷ்டம், கடும் டைம் எடுக்கும், கடும் செலவாகும், கடும் நேரம் எடுக்கும், இப்படி நிறைய பிரச்சனை வரும். இப்ப குறைந்த வெப்பநிலையில உருகக்கூடிய ஆள் என்ன செய்யலாம், இலகுவாக உருக்கி விரும்பின வடிவத்துக்கு என்ன செய்யலாம், அவரை மாற்றி எடுக்கலாம். அப்படியான மாற்றத்தால் என்ன செய்யறாங்க, இவரை வந்து விரும்பின வடிவத்துக்கு மாற்றி நம்ம பயன்படுத்துற உபகரணங்கள், பொருட்கள், நிறைய கூறுகளை வந்து வார்ப்பிரும்பாலாம் உற்பத்தி செய்யறாங்க. அதே போல என்ஜினை வந்து உற்பத்தி செய்யறதுக்கும் இந்த வார்ப்பிரும்பு தான் என்ன செய்யுது, அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப வாகனங்கள் வரக்குள்ள வாகனங்கள்ல இருக்கிற அதிகமான பகுதிகள் இந்த வார்ப்பிரும்பால் என்ன செய்வாங்க, உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான் கடைசி விஷயம் சொல்லுது. இந்த கடைசி பாயிண்ட் என்ன சொல்லுது, என்ஜின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டது என்ன, என்ஜின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட நுட்பம் என்னன்னு பார்த்தா அது வார்ப்பிரும்பு தான். சரிதானே? ஓகே, இது ஒரு வழி கொடுங்க, அடுத்த வழியத்துக்கு போவோம். வழி சொல்லுங்க வேகமா, வேகம் வழிட்டு இருக்க சொல்லுங்க. சரியா தம்பி, அடுத்த வழியத்து போமா? சரி, ஓகே. சரி, அடுத்த வழியத்தை பார்த்தோம்னு சொன்னா அப்படியே பாருங்க, இது கொஞ்சம் சின்ன விஷயம்தான். சின்ன விஷயம் இல்ல, அந்த முக்கியமான பாயிண்ட மட்டும் நோட் பண்ண. சரி, சரியானே. பிரிண்டிங் என்ன, அச்சீடு பயன்படுத்தப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த டெக்னாலஜியின் திருப்பு முனையில இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. சரியானே.
இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டீங்கன்னு சொன்னோம்டா கிறிஸ்துவுக்கு பின் 1000 அளவில், 1000 ஆண்டு அளவில் என்ன, கிறிஸ்துவுக்கு பிறகு 1000 ஆண்டு அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து சீனா. சரிதானே? முதலாவது எழுத்துக்களை கோர்க்கின்ற அச்சு பொறிய, சரிதானே, முதலாவதாக எழுத்துக்களை கோர்க்கக்கூடிய ஒரு அச்சு பொறிய குட்டன்பேக் என்பவர் ஜேர்மன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரிதானே? முதலாவது எழுத்துக்களை கோர்க்கின்ற அச்சு பொறிய உருவாக்கினவர் வந்து யாரு? குட்டன்பேக். அவர் வந்து அவர் வந்து எந்த நாட்டவர் பார்த்தோம்னா ஜேர்மன் நாட்டவர். சரிதானே? அவர் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்தை பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு பின் 1400 உருவாக்கினார் என்று இருக்கு. சரிதானே? அப்ப கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின் 1000 அளவுல வந்து சீனாவில் ஆரம்பமானது என்று சொன்னாலும் சரியாக வந்து முழுமையாக வந்து எழுத்துக்களை கோர்க்கக்கூடிய கண்டுபிடிச்சவர் வந்தாரு குட்டன் பேக் என்ற ஒரு விஞ்ஞானி. அவர் எந்த நாட்டவர் பார்த்தோம்னா ஜேர்மன் நாட்டவர். சரிதானே? அவருடைய காலப்பகுதி, கண்டுபிடிக்கப்பட்ட காலப்பகுதியை பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு பின் 1400 என்று சொல்லப்படுது. சரியா? இவருக்கு நோட் பண்ணிக்கோணுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, அடுத்த விடயத்துக்கு போவோமா? நிலைமின்னியல். சரிதானே? நிலைமின்னியல் என்ற விஷயத்த பார்த்தோம்னு சொன்னா இந்த நிலைமின்னியலை பற்றியெல்லாம் நம்ம தனியொரு பாடமாக வந்து பின்னுக்கு படிப்போம். சரிதானே? நிலைமின்னியல் சம்பந்தமானது, இலத்திரன்கள் சம்பந்தமானது என்றெல்லாம் படிப்போம். எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் படிப்போம். சரிதானே? இப்ப நமக்கு அது இப்ப இதுல என்ன தேவைன்னு சொன்னா அதை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் இருந்தா போதும். நிலைமின்னியல் என்றால் என்ன, அந்த நிலைமின்னியலுக்கு பிறகு என்னென்ன மாற்றம் வந்திருக்கு என்ற விஷயம் தெரிஞ்சா போதும். இப்ப என்ன தலைப்பினூடாக படிச்சு கொண்டு வரோம் என்று பார்த்தோம்னு சொன்னா தொழில்நுட்பவியலின் திருப்பு முனைகள். நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்காங்கண்டா, ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிக்காங்கண்டா, அதுக்கு பிறகு அதால் என்ன இருக்கணும், நிறைய பலன்கள் இருக்கணும் என்ன. அந்த டெக்னாலஜியை வச்சுக்கொண்டு புது புது விடயங்களை கண்டுபிடிக்கணும், புது புது டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சு புது புது விஷயங்களை உருவாக்கணும். அதைத்தான் சொல்றது என்ன, திருப்பு முனை என்று. ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய மாற்றம் வந்திருக்கும் நம்ம சூழலையும் சரி உலகத்திலையும் சரி. அதே போல நிலைமின்னியல். இந்த நிலைமின்னியலை பற்றி பார்த்தோம்னு சொன்னா ஏற்றங்கள் வந்து குவிந்திருப்பதன் விளைவாக வந்து நிலைமின்னியல் உருவாகும் என்று சொல்றாங்க. சரிதானே? ஏற்றங்கள் இப்ப நேர் ஏற்றங்களா இருக்கலாம், மர ஏற்றங்களா இருக்கலாம். அது வந்து ஒரு இடத்த குவிந்திருப்பதன் காரணமா ஒரு இடத்த நிறைய இருப்பதன் விளைவாக வந்து என்ன செய்யுது, நிலைமின்னியல் உருவாகுது. இதை கண்டுபிடிச்சவரு இங்கிலாந்து நாட்டவர். சரியான? இங்கிலாந்தை சேர்ந்த வில்லியம் கில்பர்ட் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு கிறிஸ்துவுக்கு பின் 1600. சரிதானே? வில்லியம் வந்து கில்பர்ட் என்பவர் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காரு, இங்கிலாந்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கிலாந்து நாட்டவரான விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு கிறிஸ்துவுக்கு பின் 1600 கால பகுதியை கண்டுபிடிச்சிருக்காரு. குயிக்கா எழுதுங்க, அடுத்ததுக்கு போவோம். சரி, அடுத்த விடயத்துக்குள்ள போக பாருங்க. அடுத்த விடயம் என்னது சொல்லுது, மின் கடத்தல் என்று சொல்லுது. சரியானே? இந்த மின் கடத்தல்ன்றது இப்ப நம்ம நிலைமின்னியல் பார்த்தோம் தானே, அதுல என்ன இது நிறைய ஏற்றங்கள் வந்து குவிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, நிறைய ஏற்றங்களோட அது இருக்குது. அதே போல மின் கடத்தல் என்ன சொன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுமா, மின்னேற்றங்கள் பாய்தல். அதை தான் சும்மா என்ன சொல்றாங்க, மின் கடத்தல் என்று சொல்றாங்க. அதாவது இப்ப ஏற்றங்கள்ல இப்ப கூடின ஏற்றங்கள் இருக்கிற இடத்திலிருந்து சரிதானே குறைஞ்ச ஏற்றங்கள் இருக்கிற இடத்தை நோக்கி என்ன செய்யும், இலத்திரன் வந்து ஓடும். சரிதானே? இலத்திரன் வந்து ஓடும். அந்த இலத்திரன் பாய்ச்சலை வச்சு தானே சொல்றாங்க மின் கடத்தல் என்று சொல்றாங்க. அதை பற்றி நம்ம மின்னியல் என்ற பாடத்துல வந்து தெளிவாக படிப்போம். சரிதானே? அப்ப இங்க அதுக்கு முதல் இந்த பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சிருந்தா போதும். அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன,
அது அந்த கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கும் என்றதை தெரிஞ்சுக்கொண்டா போதும். சரிதானே? இப்ப பாருங்க, ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மின்னேற்றங்கள் பாய்தல். சரிதானே? மின்னேற்றங்கள் பாய்தல் மின்கடத்தல் எனப்படும். சொன்ன மாதிரி தான். ஒரு இடத்த வந்து ஒரு இடத்த வந்து நிறைய ஏற்றங்கள் இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து குறைவான ஏற்றங்கள் இருக்குது. அப்ப என்ன செய்யும்? இப்ப தண்ணி கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஓடி வரமா, அந்த ஏற்றங்கள் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு ஓடி வரும். அப்படி ஓடி வரக்குள்ள உருவாகிறதாம வந்து மின் கடத்தல்னு சொல்றாங்க. சரிதானே? இது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுது? மின் கடத்திகளின் ஊடாக மின்னோட்டம் பாயும் என இங்கிலாந்து நாட்டவரான ஸ்ட்ரோபன் ஸ்ட்ரேபான் கிரே கிறிஸ்துவுக்கு பின் 1733 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த நாட்டவர்? அவரும் இங்கிலாந்து நாட்டவரான ஒரு ஆள் தான், ஸ்ட்ரெபான் கிரே. அந்த இங்கிலீஷ் பேர்கள் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண கூட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரிதானே? சரி, ஓகே. எத்தனையாம் ஆண்டு பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்கு பின் 1733 கண்டுபிடிச்சிருக்காரு. இதற்கு நோட் பண்ணுங்க குயிக்கா. அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம் பாருங்க. அடுத்தது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்ன? இப்ப கரண்ட் இருந்தாலும் இந்த மின்குமிழ் இல்லை என்ற நம்ம என்ன வேணும்? இருட்டுக்கு அங்க கிடக்கணும். சரிதானே? சரி, அதே போல மின்குமிழ் இழை என்ன, அதாவது மின்குமிழ் இழை விளக்குன்னு சொல்லுவாங்க என்ன. இதை கண்டுபிடிச்சவர் யாரு? இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தோமஸ் அல்வா எடிசன் என்பவர் கண்டுபிடிச்சாரு. இப்ப 1847 தொடக்கம் 1931 இந்த காலப்பகுதிக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது 1880 மின்குமிழ் உற்பத்தியுடன் மின்சக்தி ஒளிசக்தியாக மாற்றம் பெற்றது. விளங்குதா? அப்ப கரண்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. கரண்ட கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த கரண்ட வந்து மின்சக்தியை வந்து ஒளிசக்தியாக மாற்றுறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதான் என்ன? இந்த மின்குமிழ். இந்த மின்குமிழ் மின்சக்தியை வந்து ஒளிசக்தியாக மாற்றக்கூடிய ஒரு துணை உறுப்பாக இருக்குது. சரிதானே? இந்த மின்குமிழ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? இந்த மெழுகுவர்த்தி விளக்கு இல்லாம என்ன செய்யறோம்? இந்த கரண்ட்ல வெளிச்சத்துல அதாவது மின்குமிழ் வெளிச்சத்துல பல்ப் வெளிச்சத்துல இருந்து படிக்கிறோம் என்ன. இப்ப இந்த மின்குமிழ் மட்டும் கண்டுபிடிக்கப்படல எப்படி இருக்கு நம்ம? இப்ப நமக்கு ஒரு நாளை கரண்ட் போனாலே ஒரு 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 நாளுன்றதை விட ஒரு வண்ண வரை கரண்ட் போனாலே நம்மள இருக்கலாம் இருக்கு. அப்ப ஒரு நாள் 2 நாள் இப்படி மாச கணக்கு வருஷ கணக்கு இந்த பல்ப் இல்லாம இருக்கலுமா? இல்லை. இன்றைக்கு இது இல்லைன்னு சொன்னா பெரிய ஒரு கஷ்டம். அப்ப யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும்? சோமசல் பயிற்சிக்கு தான் நன்றி சொல்லணும் கண்டுபிடிச்சதுக்கு. சரி, இப்ப தற்கால இழை விளக்குகள்ல வந்து தங்குத நிலை வந்து பயன்படுத்தப்பட்டது. சரியானே? அதாவது இந்த மின்குமிழ் அதாவது இழை விளக்குல வந்து பயன்படுத்தப்பட்ட அதுக்குள்ள இருக்கிற அந்த இழை வந்து என்ன ஏதாவது ஆனதுன்னு பார்த்தோம்னு சொன்னா தங்குதன் என்ற ஒரு ஒரு பொருளால் ஆனதான என்ன? அந்த இழை, அந்த கம்பி மாதிரி இருக்கிறது தங்குதன் என்று சொல்லுவாங்க. தங்குதனால் உருவாக்கப்பட்டதுதான் அது வந்து இழை. சரிதானே? அதை போய் நம்ம என்ன செய்வோம்? மேலும் கொஞ்சம் படிப்போம். இப்ப இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் என்ற பாடத்துல வந்து வீட்டுக்கு பயன்படுத்தப்படுற துணைக்கூறுகள்ல இந்த மின்குமிழ் வரக்குள்ள கொஞ்சம் தெளிவா இன்னும் கொஞ்சம் படிப்போம். சரியா? இதை நோட்ஸ் எழுதுங்க ஒருக்கா. அடுத்த விஷயத்துக்கு போவோம்.
சரியா, அடுத்த விடயத்துக்குள்ள போவோமா? இந்த சூம் வந்து டைம் அவுட் ஆகும்னு சொன்னா திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்களா? விளங்க தம்பி சொல்றது? சரி, ஓகே ஓகே. சூம் டைம் அவுட் ஆகும்னு சொன்னா அதே லிங்க்ல திரும்ப ஜாயின் ஆகுங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம் பாருங்க. தொலைபேசி என்ன, இதுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த தொலைபேசியை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும் என்ன, அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்ன்றது கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப கிறிஸ்துவுக்கு பின் 1876. அப்புறம் வந்து இங்கிலாந்து சேர்ந்தவர் தானா. சரி, வடம் உள்ள முதலாவது தொலைபேசி, அதாவது வடம்னு சொல்ற என்னத்த, கம்பி சொல்றதா, கம்பியை தான் வடம்னு சொல்றது. கம்பியுள்ள முதலாவது தொலைபேசியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காரு. சரிதானே. இந்த அறிமுகத்துக்கு பிறகுதான் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த புகையிரத போக்குவரத்துக்கு தானே, ரயில் போக்குவரத்து, அதுக்கு இந்த தொலைபேசி தான் என்ன செஞ்சிருக்கு, மிகவும் உதவி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வழியை கொள்ளுங்க வேகமா, அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம். கொஞ்சம் குயிக்கா எழுத பாருங்களா. சரி, அடுத்த விடயம் என்ன? இப்ப நான் சொல்லிட்டேன் கம்பி இருக்கிற தொலைபேசின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வரும், கம்பி இல்ல. இப்ப நம்ம பாவிக்கிற தொழில்நுட்பம் கம்பி இல்லா தொடர்பாடல். சரிதானே, அதான் வந்து என்ன சொல்றது, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. கம்பி இல்லா தொடர்பாடல், இப்படியா தொடர்பாடல் தான் இப்ப நம்ம நாட்டிலையும் சரி உலகத்திலையும் சரி எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. நம்மளோட பாவனையெல்லாம் இப்ப ஜூம் கிளாஸ் எல்லாமே என்ன, கம்பி இல்லாத ஒரு தொடர்பாடல் என்ன. இப்ப வயர் இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வயர் எனக்கு ஒரு வயர் இருக்கிறேன், நான் எப்படி கனெக்ட் பண்றேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க, கம்பியில தொடர்பாக. இப்ப நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறதும் கூட இந்த திருப்பு முனை தானே. இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டதால நம்ம அடைஞ்ச திருப்பு முனைகள், ஒரு டேர்னிங் பாயிண்ட். இல்லைன்னா அப்படி நம்ம தொடர்பாடல இருக்கலாமா, அப்படி படிக்கலாமா? இல்ல. இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு யாரு, 1879 டேவிட் கியூச் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு என்ன. இது அறிமுகப்படுத்தினால டேவிட் கியூச் என்றார் 1879. சரிதானே. இது இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அலெக்சாண்டர் 1880 வானொலி அலைகளை ஊடுகடத்தினான்னு சொல்லப்படுது. சரியான, அலெக்சாண்டர் அவர் ஆறு தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் என்ன, அவர் தான் வந்து என்ன செய்யறாரு, திரும்பவும் 1880 வந்து வானொலி அலைகளை ஊடுகடத்திருக்காரு. இன்று விண்வெளி தொடர்பாளர்ல பயன்படுத்தப்படுகிறது. மூன்று விஷயம் மிக முக்கியமான விஷயம். சரிதானே. கண்டுபிடிக்கப்பட்டது டேவிட் வந்து கியூச் என்ற கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இந்த கம்பீர தொடர்பாள பயன்படுத்தி தான் என்ன செஞ்சுக்காங்க, வானொலி அலைகளை உள்கடத்திக்காங்க. இப்ப ரேடியோ வந்து இயங்குன எப்படி, இப்ப அதை வந்து இயக்குற ஆளுக்கும் கேட்கிற ஆளுக்கும் எல்லாருக்கும் வயர்லயே வந்தது இல்ல. அது வந்து எப்படி வந்து வயர்லெஸ், அந்த அலைகள் மூலமாக வந்தது. அப்ப இதை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த வானொலி அலைகள் மூலமாக என்ன செஞ்சுக்காங்க, நியூஸ்கள் எல்லாம் வந்து இயக்கியிருக்காங்க, ரேடியோவை இயக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கு விண்வெளி வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் பயன்படுத்தப்படுகிறது என்ன. விண்வெளிக சேட்டலைட்டை பார்த்தோம்னா சேட்டலைட்டுக்கு நமக்கு என்ன வயர் மூலமாக தொடர்பு இருக்கு இல்ல, வயர்லெஸ் மூலமாக கம்பி இல்லாத தொடர்பாடல் மூலமாக தான் என்ன செய்யுது, நமக்கு தொடர்பாடல் இருக்குது. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்காண்டு, எவ்வளவு முக்கியத்துவமா இருக்காண்டு. இப்படியான விஷயங்கள் வெளியே கொள்ளுங்க வேகமா, அடுத்த விஷயத்துக்கு போவோம். டைம் அவுட் ஆகும், திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்களா? பாரிய பால்விற்கு பதிலாக சிறிய டிரான்சிஸ்டர் பயன்பாட்டில் வந்தது. இப்ப அதுல முதல் வந்த ரேடியோ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பால்வி இருக்கிற, அந்த வேல்வ்ஸ் இருக்கிற ரேடியோ பார்த்தோம்னா மிக பெருசா இருக்கும். சரிதானே. இப்ப இருக்கிற ரேடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மிக சின்ன, கைக்குள்ள கொண்டு வர, கைக்குள்ளேயும் கொண்டு போகலாம் அந்த ரேடியோ, அப்படி இருக்கும் சின்னதா. அதுக்கான காரணம் அந்த அளவை குறைக்கிறதுக்கு
என்ன செய்யறாங்க, அதுக்குள்ள பயன்படுத்தப்படுற கூறுகளை வந்து சின்ன என்ன செய்யறாங்க, தயாரிக்காங்க. அதுக்கு அடித்தளமிட்டது இந்த டிரான்சிஸ்டர் தான். சரிதானே? டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சோடனே அளவு சின்ன இருந்துச்சு. அப்ப உள்ளுக்க வைக்கிற அளவும் சின்ன ஆச்சு. அதுக்கப்புறம் ரேடியோ எப்படி பெருசா அந்த ரேடியோவை குட்டி குட்டியா சின்னாக்கிட்டாங்க. அப்ப அதுக்கு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது என்ன? டிரான்சிஸ்டர். ஒரு வழி கொடுங்க, அடுத்த விடயத்துக்கு போவோம். சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம். கவனிங்க தம்பி, ஒரு களி கொடுங்க குயிக்காத. அடுத்த விடயத்துக்கு போவோமா? சரி, டிரான்சிஸ்டருக்கு பிறகுதான் இங்க பாருங்க என்ன கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னா, ஒன்றிணைந்த சுற்றுன்னு சொல்லுவாங்க, சோட்ட ஐசி என்று சொல்லுவாங்க, அல்லது இன்டகிரேட்டட் சர்க்கிட் என்று சொல்லுவாங்க, அல்லது சோட்ட ஐசி என்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம கூட கதைக்க கூட சொல்லுவாங்க, அந்த சவுண்ட் ஐசி போயிட்டு டிவியில கலர் ஐசி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே முதல் கண்டுபிடிக்கப்பட்ட டிரான்சிஸ்டர் இருக்கு தானே, டிரான்சிஸ்டர் நிறைய டிரான்சிஸ்டரை சேர்த்து உருவாக்குனதான என்ன? இந்த ஐசி. அப்ப ஒரு ஐசிக்குள்ள டிரான்சிஸ்டர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா நிறைய இருக்கும். அது ஒவ்வொரு ஐசியை பொறுத்தனை செய்யும் வேறுபடும். இதை கண்டுபிடிச்சவர் யாரு? 1949 ஜேர்மன் நாட்டவரான வார்னர் ஜப்கோ என்பவராம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரிதானே? வார்னர் ஜப்கோ என்பவராம் வந்து கண்டுபிடிக்காரு. எந்த நாட்டவர்? ஜேர்மன். காலம் எவ்வளவு? 1949. இதுல வந்து இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி நிறைய டிரான்சிஸ்டர்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றது, அளவில் சிறியது. அப்ப இது அளவில் இன்னும் சின்னதா இருக்குது. இப்ப 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 இன்னும் இலகுவா சொல்ல போன வேண்டாம், இப்ப நமக்கு 4-5 டிரான்சிஸ்டர் செய்யற வேலையை ஒரு என்ன செய்யும்? ஐசி செய்யும். இப்ப 4 இடத்துல நம்ம டிரான்சிஸ்டர் போட வேண்டிய இடம்னு சொன்னா இடத்தை கூட பிடிக்கும். அங்க ஒரு ஐசியை போட்டு விட்டோம்னா சரி. இப்படியான விஷயங்கள் பாவிக்கிறதால என்ன செய்யும்? இடத்தின் அளவு குறையும், அதுக்கு பயன்படுத்தப்படுற கூறின் அளவு குறையும். ஆகவே அதால உருவாக்கப்படுற மிகப்பெரிய அந்த பரப்பு குறைஞ்சோம் என்ன செய்யும்? பொருளை பிரிக்கும், சின்ன வரும். அதான் ரேடியோ எல்லாம் சின்ன ஆகிறதுக்கான காரணம், டிவி எல்லாம் வந்து தட்டே ஆகிறதுக்கான காரணம் எல்லாம் அதான். முதல்ல இந்த டிவியை பாத்துக்கீங்களா, பின்னுக்கு பெரிய முட்டிமா இருக்குமே, அதுக்குள்ள என்ன பயன்படுத்தப்பட்டது? அந்த பால்பு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப வர டிவி எல்லாம் பிளட்டா இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த ஐசிகள் இருக்கும். இது அதுக்குள்ள வித்தியாசம். இதெல்லாம் கூட அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி, அடுத்த விடயத்துக்குள்ள பாருங்க. இந்த ஐசிக்கு பிறகு அடுத்த விஷயமாக சொல்றாங்க என்னண்டு? இந்த சீமேந்து சொல்றாங்க. சரிதானே? இந்த சீமேந்துன்றது இப்ப மிக முக்கியமான விஷயம். சீமேந்து இல்லைன்னா ஒரு கட்டிடத்தை கட்டவே இயலாதுன்னு. இப்ப நம்ம இருக்கிற வீடாகட்டும், நம்ம போற இடமாகட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுறது என்ன? இந்த சீமேந்து. சீமேந்துன்ற கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் கட்டட வளர்ச்சியில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு.
என்ன அப்ப அந்த சீமேந்து அந்த தொழில்நுட்பவியல் திருப்பு முனையில அந்த டேர்னிங் பாயிண்ட்ல மிகவும் முக்கியமான ஒரு ஆள். சீமேந்து இல்லைண்டா ஒரு கட்டிடமும் இருக்காது. இங்க பாருங்க, கட்டட அமைப்பு துறையில் இன்றியமையாத ஒரு கண்டுபிடிப்பாகும். அதான் சொன்னேன், இந்த விஷயம் இல்ல, சீமேந்து இல்லைண்டா ஒரு கட்டிடமும் இப்ப இல்ல. தற்போது நாம் பயன்படுத்துறது போர்ட்லண்ட் சீமேந்து. சரியா, நம்ம பயன்படுத்துற சீமேந்து என்ன சொல்றது? போர்ட்லண்ட் சீமேந்து. கண்டுபிடிச்சவர் யாரோட சொன்னா? ஜான் ஸ்மிட்டன். எந்த நாட்டவர்? அமெரிக்கா. கிறிஸ்துவுக்கு பின் 1756 கண்டுபிடிச்சிருக்காரு. சரிதானே? இதான் மிக முக்கியமான பாயிண்ட்கள். இப்ப கட்டடத்துறையில இன்றியமையாத ஒரு பொருள்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிச்சவர் யாரு? ஜான் ஸ்மிட்டன். எந்த நாட்டவர்? அமெரிக்கா. எத்தனையாம் ஆண்டுல கண்டுபிடிச்சிருக்காரு? கிறிஸ்துவுக்கு பிறகு 1756. சரிதானே? நம்ம பயன்படுத்துற சீமேந்திர பேர், இவர் கண்டுபிடிச்சு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற சீமேந்திர பேர் என்ன? போர்ட்லந்து சீமேந்து சொல்லுவாங்க என்ன? போர்ட்லந்து சீமேந்து. சரிதானே? கழுவி கொடுங்க, அடுத்த பேருக்கு போவோம். எழுதிட்டீங்களா தம்பி? ஓகே. சரி, அடுத்த பேருக்கு போவோம் பாருங்க. கண்ணாடி தொழில்நுட்பம். சரிதானே? இந்த கண்ணாடியும் மிக ஒரு முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்படுது. இந்த கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு முன் 3500 ஆண்டளவுல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்ப கண்ணாடி தான் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி கண்டுபிடிக்க இல்லை. இது ஒரு எதிர்ச்சியை கண்டுபிடிக்கப்பட்ட பொருள். வேற ஏதோ பொருளை செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள அல்லது தயாரிச்சு கொண்டிருக்கக்குள்ள இது என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் தான் இது. இதுல ஆண்ட பார்த்த மட்டும் சொன்னா கிறிஸ்துவுக்கு முன்னே 3500 ஆண்டுக்கு முதல் என்ன செஞ்சுக்காங்க? இது வந்து தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப இரசாயன முறையில தாக்கம் புரியாது தாழ் வெப்ப நிலையில் மென்மையாக்கி மென்மையாக்கி வேண்டிய திரவத்தை மென்மையாக்கி வேண்டிய வடிவத்தை பெற முடியும். அதாவது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப இரசாயன முறையில வந்து தாக்கம் செலுத்தாது. சரியானே? தாக்கம் செலுத்தாம குறைஞ்ச வெப்பநிலையில மென்மையாக்கி, குறைஞ்ச வெப்பநிலையில என்ன செய்யலாம்? அதை உருக்கலாம். உருக்கி விரும்பின வடிவத்துக்கு என்ன செய்யலாம்? மாற்றலாம். அதுதான் சொல்லுது. இப்ப இதால வந்து ஒரு தாக்கம் புரியாது. இரசாயன ரீதியான தாக்கமோ ஒன்றையும் புரியாது. அதே நேரம் குறைஞ்ச வெப்பநிலை என்ன செய்யலாமா? அதை உருக்கலாம். உருக்கி நமக்கு தேவையான வடிவத்துக்கு என்ன செய்யலாமாம்? இந்த கண்ணாடியை மாற்றிக்கொள்ளலாம். இந்த கண்ணாடியால இப்ப என்ன செய்யலாம்? ஜன்னலுக்கு வைக்கிறோம், வாகனங்களுக்கு பயன்படுத்துறோம், தேவையான பொருட்களை உருவாக்குறோம். கண்ணாடி பொருட்கள் என்ன நம்ம பயன்படுத்துற கப்புகள், சாப்பிடுற பிளேட்டுகளையும் சிலதையும் கூட என்ன செய்யறோம்? கண்ணாடியால உருவாக்குறோம். அப்படியே நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யுது இந்த கண்ணாடி? அலங்காரங்கள் உருவாக்குறதுக்கு, நமக்கு பாதுகாப்பு தாரத்துக்கு, இப்படியான பல விடயங்களுக்கு என்ன செய்யுது இந்த கண்ணாடி பயன்படுத்தப்படுது. ஒரு கழுவி கொள்ளுங்க, அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்மட இப்பத்திய காலத்துல தற்காலத்துல ஆதிக்கம் செலுத்துற ஒரு ஆள், ஆறாள் ஏஐ தொழில்நுட்பம். சரிதானே? 21ஆம் நூற்றாண்டின் ஆட்சியாளர் என்ன. இப்ப ஏஐ இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயத்தையும் என்ன செய்யுது? ஏஐ ஊடாக தான் செய்யறாங்க. அதான் சொல்லுது. சரிதானே? இது என்ன செய்யுது இந்த தொழில்நுட்பம்? மனிதன் வேலையை வந்து இலகுவாக்குது. உண்மைதானே? 10 பேர் செய்யற வேலைய 10 பேர் இப்ப செய்யற வேலையை அந்த ஏஐ வச்சு இப்ப என்ன செய்யலாம்? ஒரு ஆள் வந்து அதுக்குரிய இன்ட்ரடக்ஷனை கொடுத்து விட்டாங்கடா என்ன, அறிவுறுத்தல்களை கொடுத்து விட்டாங்கன்னு என்ன செய்யும்? அந்த ஏஐ செய்யும். இப்ப போட்டோ எடிட் பண்றது நம்ம என்ன செய்யற?
முதலண்டா ஒரு ஆள் தனியா இருந்து கம்ப்யூட்டர் எடுத்து ஒவ்வொரு துண்டா வந்து எடிட் பண்ணி என்ன செய்யணும், கட் பண்ணி எல்லாமே என்ன செய்யணும், எடிட் பண்ணணும். இப்ப ஏஐல வந்து போட்டோ எடிட்டிங்க கொடுத்துட்டு எத்தனை நிமிஷம், 5 செகண்டும் இல்ல, கொடுக்குற போட்டோவை நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு நம்ம என்ன செய்யுது, குயிக் எடிட் பண்ணி தருகிறது. எவ்வளவு மாற்றம் வந்து, அதால வந்து டைம் வந்து மீதப்படுத்தப்படும். ஆனா மனிதனுக்கு கிடைக்கிற உழைப்பு என்ன செய்யுது, குறையுது. இப்ப 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற இடத்த ஒரு ஏஐ பயன்படுத்துற என்ன நடக்குது, அந்த 10 பேருக்கான வேலை வாய்ப்பு என்ன செய்யுது, பறிக்கப்படுகிறது. அப்ப நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு இந்த விஷயத்துல. ஏஐயால வேலையை இலவுபடுத்தலாம், அதிக உற்பத்தியை உருவாக்கலாம், சரிதானே, நேரத்தை மீதப்படுத்தலாம். ஆனா 10 பேருக்கு கிடைக்கிற வேலை வந்து அங்க பறி போகுது. தொழிலாளியின் சம்பளம் வந்து திருடப்படுகிறது, அவருக்கு கிடைக்குது இல்ல. இப்படியா நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யுது இந்த ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்குது. இது சம்பந்தமான மேலதிகமான நோட்ஸும் என்ன செய்யலாம், நீங்க தேடிக்கொள்ளலாம். ஏன் இப்ப ஏஐ தான் நம்மளோட ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாள். ஏஐ இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி போயிட்டு ஒரு வழி கொள்ளுங்க. சரி, எழுதிட்டீங்களா தம்பி இதை? சார் ஓகே சார். சரி, ஓகே. சரி, அடுத்த ஹெடிங் வந்து தொழில்நுட்பவியலின் தாக்கம். சரிதானே தம்பி? இப்ப மொத்தம் 4 ஹெடிங்ல 4 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப 3 ஹெடிங்ல பார்த்திருக்கோம். என்ன முதலாவது பார்த்திருக்கோம், தொழில்நுட்பம் என்றா என்னன்னு பார்த்திருக்கோம். சரிதானே, டெக்னாலஜி என்றா என்ன. அடுத்த விஷயம் பார்த்திருக்கோம், தொழில்நுட்பவியல் என்ற அந்த காலங்களை பிரிச்சிருக்கோம். என்னென்ன என்னென்ன காலத்துல என்னென்ன விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. திரும்ப அதை மேலதிகம் என்னென்று பிரிச்சிருக்கோம், அந்த கண்டுபிடிப்புகளை வச்சுக்கொண்டு என்ன செஞ்சிருக்கோம், மேலதிகமாக பிரிச்சிருக்கோம். அந்த அடிப்படையான காலங்களை விட கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில மேலதிகமான காலங்கள் என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறோம், தொழில்நுட்பவியல் என்ற திருப்பு முனைகள் என்று 3வது தலைப்பினூடாக பார்த்திருக்கோம். அதுல கண்ணாடி, தொழில்நுட்பம், டிரான்சிஸ்டர், பிறகு எலக்ட்ரானிக்ஸ், பல்ப், சீமெண்ட், ஐசி, இங்க பாருங்க நம்ம பார்த்த எல்லா விஷயமும் இருக்குது. இப்படியானே அடுத்தது கம்பியில தொடர்பு வயர்லெஸ் கம்யூனிகேஷன், டெலிபோன், சரிதானே. அதுக்கு பிறகு இலை விளக்கு நம்ம பயன்படுத்துற பல்ப். அடுத்து வந்து மின் கடத்தல், நிலை மின்னியல், அதுக்கு பிறகு பிரிண்டிங் அந்த அச்சீடு கருவிகள், அதுக்கப்புறம் பார்ப்பிரும்பு, அதுக்கப்புறம் சில்லு, நெருப்பு, இப்படியான எல்லா விஷயமும் பார்த்துருக்கோம். சரிதானே. இது நம்ம அடுத்த விஷயமா பார்க்க போறது, இந்த அடுத்த தலைப்பினூடாக பார்க்க போறது வந்து இந்த தலைப்பை பற்றி பார்க்கணும், தொழில்நுட்பத்தின் தாக்கம். இந்த தலைப்பை நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், இது சம்பந்தமான விஷயங்களை பார்த்து எழுதிக் கொள்வோம். சரிதானே. இந்த 4 தலைப்போடையும் என்ன செய்யுது, ஒரு பகுதி முடியுது. அதுக்கு பிறகு இன்னும் மேலதிகமான 2 பகுதிகள் இருக்குது கூட. முதலாவது அலகில் அதை நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். சரியா, விளங்கிட்ட சொன்னது? ஆமாம் சார். ஓகே, நான் என்ன செய்வேன்னு சொன்னா, இந்த அலகு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த அலகுல முதலாவது அலகுல எக்ஸாம் வைப்பேனா, முதலாவது அலகை ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பிறகு இன்னும் இதுக்கு நிறைய படிக்க வேண்டிய விஷயம் அதுக்குள்ள. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸாம் வைப்பேன். அதுல இருந்து நீங்க என்ன செய்யணுமாட்டா, எப்ப வைப்பேன்னு சொல்ல மாட்டேன், 3 எக்ஸாம் போடுவேன். என்ன நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தொடர்ச்சியா படிச்சு கொண்டு வாங்க. எல்லா விஷயத்தையும் இதுவரைக்கும் படிச்ச எல்லா விஷயத்தையும் படிச்சு கொண்டு வாங்க. எழுதி படிக்கிறீங்க, ஒன்றையும் விடாம அண்டைக்கண்டையும் படிச்சு கொண்டு வாங்க. படிச்சு கொண்டு வந்தா கஷ்டம் இல்லை. அப்ப இன்னும் நம்ம திரும்ப பார்த்து கொண்டு போக இலகுவாகும். சரிதானே தம்பி, சொல்ற விஷயம் விளங்கிட்டா? ஓகே, நம்ம இதோட கிளாஸை முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து மேலதிகமாகிக்கிற மிக்க விஷயங்கள் என்ன செய்வோம் பார்ப்போமா, தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். இதோட முடிப்போமா கிளாஸை?